கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அநேக வாக்குத்தத்தங்களை பரிசுத்த வேதாகமும் பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதை காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய தேவ ஜனத்திற்கு அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தான். புதிய ஏற்பாட்டிலும் தெய்வ பிள்ளைகளாய் ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் முக்கியமாய் முதன்மையாய் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்கின்ற மேன்மையான வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் கொடுத்து இந்த பூமிக்குரிய அநேக வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவனுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். வருடத்தினுடைய துவக்கங்கள், மாதத்தினுடைய துவக்கங்கள், அநேக செய்திகள் முகாந்திரம் பலவிதமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வசனங்களை நம்முடைய ஜீவிதத்திலே வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் தந்து அதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். வேதம் சொல்லுகிறது, இந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரம், அவர் தூரத்திலிருந்து வரவழைக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆகவே தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பரமதேசம், தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய ஜீவன், தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண எல்லா ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தரை சார்ந்து வாழுவோம், கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை காணப்படுவோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரானால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவரை நம்பி அவருக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கையை வாழுவோம். கண்களை மூடுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. வாக்குத்தத்தங்களை தந்தவரே அப்பா, அந்த வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவர். இம்மைக்கும் அருமைக்குரிய அந்த வாக்குத்தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சுதந்திரமாக்கி கொள்ள கிருபை தாரும். இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி கொடுங்க, தேவைகளை சந்திங்க, சமாதானத்தின் கர்த்தர் கூட இருங்க. எல்லா காரியங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையாக வாய்க்க பண்ணுங்க. போக்களும் வரத்துரும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் கூட இருந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தை தருகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.